வணக்கம். இறைவனை நம்ம பலவிதமான உருவங்கள்ல இந்து தர்மத்துல வழிபடுறோம். அந்தந்த இறைவனை அந்தந்த உருவங்கள்ல நம்ம வழிபடும் பொழுது எந்த மலர்களை பயன்படுத்தினா எந்த மாதிரி பலன்களை அடையலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சிவபெருமானை வழிபடும் பொழுது சிவபெருமானுக்கு ஊமத்தம் பூக்களால அர்ச்சனை செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பவிஷ்ய புராணம் ரொம்ப அழகா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, துத்தூரகைஷ்டயோ லிங்கம் சக்ருத் பூஜயதே நரஹ சகோ லக்ஷ பலம் பிராப்ய சிவலோக மஹீயதே. இது பவிஷ்ய புராணத்துல வரக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, தத்தூரகைஷ்ட யோலிங்கம், அதாவது தத்தூர மலரால ஊமைத்தம் மலரால எவன் ஒருவன் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறானோ அவன் சகோ லக்ஷ பலம் பிராப்ய, அதாவது 1,00,000 பசுமாடுகளை நல்ல மனதுள்ள நல்லவர்களுக்கு தானம் செய்த பலனை அடைந்து இறுதியில் சிவலோக பிராப்தியையும் அடைகிறான் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்லுது. அதனால சிவனுக்கு ஊமத்தம் பூக்களால அர்ச்சனை செய்வதனால் லட்சக்கணக்கான பசுமாடுகளை தானம் செய்த ஒரு புண்ணியம் ஏற்படுது. அதே போல திருமாலுக்கு என்ன விதமான பூக்களை அர்ப்பணம் செய்தால் என்ன பலன் ஏற்படுது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதையும் பார்க்கலாம் வாங்க. தசதத்வா சுவர்ணஸ்ய யத்பலம் லபதே நரஹ தத்பலம் லபதே விஷ்ணோர் த்ரோண புஷ்ப பிரதானதஹ அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது 10 சவரன் தங்கம் இருக்கக்கூடியதை ஒருவன் தானம் செய்தால் என்ன பலனை அடைகிறானோ அவன் அந்த பலனை துரோண புஷ்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தும்பை பூக்களை பகவான் ஸ்ரீமன் நாராயணனினுடைய திருவடிக்கு யார் சேர்ப்பிக்கிறானோ அவன் அந்த புண்ணியத்தை அடைகிறான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதாவது ஒரு துரோண புஷ்பத்தை, ஒரு தும்பை பூவை எடுத்து இறைவனுடைய திருவடியில், அதாவது ஸ்ரீமன் நாராயணனினுடைய திருவடியில் நம்ம சேர்த்தா 10 சவரன் தங்கத்தை தானம் செய்த புண்ணியத்தை அடையலாமா. இதே போல பல தெய்வங்களுக்கு பல விதமான மலர்களை நம்ம சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு விநாயகருக்கு செம்பருத்தி பூக்களால அர்ச்சனை செய்வது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சரஸ்வதிக்கு வெண்தாமரை மலரும், லக்ஷ்மிக்கு செந்தாமரை மலரும், அம்பிகைக்கு செம்மையாக இருக்கக்கூடிய மலரும், முருகனுக்கு அரளிப்பூவும் நம்ம பூஜையில பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செடிகள்ல பூக்கக்கூடிய பூக்களை பத்தி விஸ்தாரமா சொன்ன நம்ம சம்பிரதாயம், நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஒரு அற்புதமான விஷயத்தையும் சொல்லுது. அதாவது செடியில இருக்கக்கூடிய பூக்களை பறித்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதை விட ஒரு பூ இருக்கிறதா, அந்த பூவை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு அளவே கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லிவிட்டு அந்த புஷ்பம் என்னது அப்படின்னு சொல்றது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செடிகள்ல இருந்து கிடைக்காத புஷ்பத்தை கொண்டும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் அது அந்த இறைவனுக்கு பலவிதமான அன்பை, பிரீத்தியை நம்ம மேல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அதே பெரியவர்கள், அதே சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், அதாவது பிற உயிருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருக்கக்கூடியவன் இறைவனுக்கு தினமும் அர்ச்சனை செய்த புண்ணியத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பம் இந்திரிய நிகிரக, அதாவது தன்னுடைய 5 புலன்களையும் எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் எப்பொழுதும் இறைவனை பூஜித்த வண்ணமே இருக்கிறான் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதே போல சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னு சொல்றா போல அனைத்து ஜீவன்களிடமும் எவன் கருணையோட இருக்கிறானோ அவனும் எப்பொழுதும், அவனும் சதா இறைவனை பூக்களால் அர்ச்சித்த பலனை அடைகிறானா. அதே போல க்ஷமா புஷ்பம் விசேஷத்தக, பிற உயிர்களை மன்னிக்க கூடிய பக்குவம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதும் இறைவனை அர்ச்சித்து கொண்டே இருக்கக்கூடிய புண்ணியத்தை அடைகிறானா. ஞான புஷ்பம் தப புஷ்பம், அதாவது ஞானத்தால் இறைவனை எப்பொழுதும் வழிபடுபவன் கூட இறைவனை அர்ச்சித்து கொண்டே இருக்கிறானா. தவத்தால் இறைவனை வழிபடுபவன் கூட எப்பொழுதும் இறைவனை அர்ச்சித்து கொண்டே இருக்கிறானா. சாந்தி புஷ்பம் ததைவச்ச, அதாவது மனதில் எப்பொழுதும் அமைதியோடு இருந்து உலகத்துக்கும் அமைதி ஏற்படுவதற்கு எவன் உதவி செய்கிறானோ அவனும் இறைவனை எப்பொழுதும் பூக்களால் வழிபட்ட புண்ணியத்தை அடைகிறானா. அதே போல சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், எப்பொழுதும் வாயால் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவன் எவனோ அவனும் இறைவனுக்கு எப்பொழுதும் அர்ச்சித்த புண்ணியத்தை அடைகிறானா. ஆக மொத்தம் நம்ம சாஸ்திரம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. முடிஞ்சா இறைவனுக்கு பக்தியோட பூக்களை அர்ப்பணம் பண்ணு, அப்படி இல்லைன்னா பிற உயிர்களுக்கு எந்த தீங்கும் வராம மன்னிப்பும் தயையும் கருணையோட நீ வாழ்ந்தாலே அதுவே நீ செய்யக்கூடிய பெரிய வழிபாடு அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு.
ஆக மொத்தத்துல இறைவனை வழிபட்டாலும் வழிபடலைன்னாலும் மற்ற உயிர்களுக்கு இதத்தை தருவதை போல நாம வாழ்ந்தாலே நம்ம இறைவனுக்கு பூஜித்ததை தான் செய்கிறோம் அப்படின்னு தெரியுது இல்லையா?